வணக்கம் நண்பர்களே, இது என் தமிழ் எந்நாடு. மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. பேசிக் எக்ஸல்ல நம்ம கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் பார்த்துட்டு இருக்கிறோம். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல தொடர்ச்சியாக நம்ம அடுத்த ஆப்ஷனில் பார்க்குறோம், டாப் பாட்டம் ரூல். அதில் டாப் 10 ஐட்டம்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். டேட்டாவை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து இந்த 20 டேட்டாவில் பார்த்தீங்கன்னா 55, 60, 65, 70 அப் டு 100 வரைக்கும் தான் டாப் 10 ஐட்டம்ஸ். சரிங்களா? அதே மாதிரி செலக்ட் பண்ண இது டேட்டாவில் டாப் 10% அப்படிங்கிறது 90லேருந்து 100 தான். அப்போ அந்த 2 ஐட்டம் மட்டும்தான் செலக்ட் ஆகும். இப்போ வேரியஸ் டேட்டா இருக்குது அப்படின்னா அதில் டோட்டலாக இருக்கிறதுல டாப் 10% என்ன வருமோ அதை வந்து ஹைலைட் பண்ணி காட்டும். பாட்டம் 10 ஐட்டம்ஸ் நம்ம இதுக்கு முன்னால் ஒரு இந்த ரூலை நம்ம வந்து கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, கண்டிஷனல் ஃபார்மேட், கிளியர் ரூல்ஸ் வந்து செலக்டட் செல்ஸ், அதை வந்து ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கணும். மறுபடியும் நம்ம டேட்டாவை கலெக்ட் பண்ணிட்டு பாட்டம் 10 ஐட்டம்ஸ் அப்படிங்கிறது என்ன, 5லேருந்து 50 வரைக்கும் தான். ஏன்னா அந்த 20 டேட்டாவில் அதுதான் பாட்டமில் 10 ஐட்டங்களாக இருக்குது. மறுபடியும் இந்த கிளியர் ரூல்ஸ் போட்டுக்கலாம். தென் மறுபடியும் இந்த டேட்டா செலக்ட் பண்ணிவிட்டு டாப் பாட்டம் ரூல்ஸில் பாட்டம் 10% செலக்ட் பண்ணோம்னா பாட்டம் 10% என்ன, இதில் டோட்டல் டேட்டாவில் பார்த்தீங்கன்னா 5, 10 மட்டும்தான். அதனால தான் இந்த வேல்யூ மட்டும் நமக்கு ஹைலைட் ஆகுது. அடுத்தது அபவ் ஆவரேஜ். நமக்கு ஏற்கனவே தெரியும் அபவ் ஆவரேஜுங்கிறது இந்த டேட்டாவை பொறுத்த வரைக்கும் 52.5. அதனால் 55லேருந்து 100 வரைக்குமே அது நமக்கு ஹைலைட் பண்ணி காட்டுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிலோ ஆவரேஜ். மறுபடியும் நமக்கு என்ன, 52.5 கீழே இருக்கிறது என்ன, 50லேருந்து 5 வரைக்கும் இருக்கிறது அது காட்டுது. சரிங்களா? இதெல்லாம் உங்கள் டேட்டாவில் யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்தா தான் நம்ம ஓரளவுக்கு நமக்கு அது புரியும். வீடியோ பார்த்துட்டு போனால் மட்டுமே நமக்கு அது புரியாது. ப்ராக்டிக்கலாக செஞ்சு பாருங்கள். பிலோ ஆவரேஜ் நம்ம பார்த்தாச்சு. சரிங்களா? இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய அடுத்த ஆப்ஷனை வரக்கூடிய வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே.